ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலைல தம்பி எந்திரிச்சிட்டான் பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் எந்திரிச்சான். எந்திரிச்சு எழுப்பவே அவன் எந்திரிக்கவே இல்லை. சரி நம்ம எங்கேயும் கிளம்ப போதும், அவன் எப்படி தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு நானும் சரி என்னடா பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியாக எந்திரிச்சிட்டான். வேறு அதுக்கப்புறம் அவனை வெண்ணி போட்டு குளிப்பாட்டி அவனை உட்கார வச்சு ஒன்றா கேட்டுட்டு இருந்தேன். தம்பி கோயில் போவோமா அப்படின்னா போவோமா, முருகா கோயிலுக்கு போவோம் அப்படின்னா. நாங்கள் அதிகமாக முருகரே கும்பிட்றதுனால அவன் முருகா கோயில் அப்படி சொல்லிட்டு இருந்தான். பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நுப்டாதியம்மன் கோயிலுக்கு தான் எங்கள் ஊர் கோயிலில் கால் நாட்டுறாங்க அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்காக தான் கிளம்பிக்கிட்டு இருந்தோம். பிறகு நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்து பார்த்தா கோயிலில் அதிகமாக ஆட்களே வரல, கொஞ்சம் தான் ஆட்கள் வந்திருந்தாங்க. பிறகு என்னோடய மச்சான் பையன், என்னோடய மச்சான் பொண்ணு எல்லோரும் வந்திருந்தாங்க. அவனை தூக்கி வச்சு விளாண்டுட்டே இருந்தாங்க. பசங்க எல்லோரும் ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாங்க. நாங்கள் யூடியூப்பில் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம்னு ஒரே சிரிப்பு. ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா சேனலாக அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களையும் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். பசங்க எல்லோரும் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. தம்பி மணி அடிச்சு விளாண்டுட்டு இருந்தான். மணிக்கே மணியா அப்படின்னு மணிலாம் அடிச்சு விளாண்டுட்டு இருந்தான். என்னோட பெரிய பையன் வந்து மச்சான் வீட்டில் படுத்திருந்தான். அவன் ட்ரெஸ் ஒன்றும் மாற்றாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு வந்துட்டான் பார்த்துக்கோங்க. அப்புறம் ரெண்டாவது போய் அவன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேம்மா அப்படின்னு போயிட்டான். மணிக்கு விளாண்டுட்டே இருந்தான். எல்லா பசங்களும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ரெண்டாவது பெரியவனும் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தான். கோயிலில் என்னால் ரொம்ப நேரம் இருக்க முடியல. சின்ன பையனுக்கு வயிறு பசிச்சுட்டு அவங்க காப்பு கட்டுறதுக்குள்ளே நான் கோயிலேருந்து வந்துட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு திருநாரெல்லாம் பூசிட்டு இவங்களும் பாசமலையை பொழிஞ்சிட்டு இருந்தாங்க. அண்ணனும் தம்பியும் சாமி கும்பிட்டு திருநாரெல்லாம் பூசிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். தம்பிக்கு வயிறு பசிக்கும். மணி அப்போயே 11 மணி ஆயிடுச்சு. வந்தோடனே அவனுக்கு சாப்பாடு கொடுத்தேன். அப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டு விளாண்டுட்டு இருந்தான். மலையை ரசிச்சுக்கிட்டு இருந்தான். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள்.